ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு சுசியம். வாங்க வீடியோவில் போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பில் தண்ணி சேர்த்துக்கிட்டு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பை 3 தடவை கழுவி க்ளீன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு குக்கருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு எந்த கப்பில் அளந்தானோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்றாங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம விசில் போட்டுக்கலாங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்காங்க. கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கொதித்து வரட்டுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இந்த வடிகட்டியில் வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். தூசி அழுக்கு இருந்தால் இருந்துச்சுன்னா வந்துடுங்க. இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்காங்க. 4-5 போல் ஏலக்காவை தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்குறாங்க. உப்பு நல்லா சேர்த்ததுக்கப்புறமா இந்த பாசிப்பருப்பில் இருக்கிற தண்ணி எல்லாமே போனதுக்கப்புறமா நல்லா திக்காக வருங்க. இப்படி வரும்போது நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் போல் ஃபேன் காற்றுல நம்ம ஆற வச்சு எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே ஃபேன் காற்றுல ஆறிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. இது போலவே எல்லா உருண்டைகளும் நம்ம பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேங்க. அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேங்க. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து கொஞ்சம் கெட்டியமாக தான் எடுத்துருக்கிறேன். தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா ஒட்டாது, அதனால் கொஞ்சம் கெட்டியமாக எடுத்துருக்கிறேன். இது போலவே நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளில் ஒன்று நம்ம எண்ணெயில் போட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற உருண்டைகள் எல்லாமே நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வந்துருக்குது. இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாடா, பை பாய்.